வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சந்திரா வந்துட்டு நேரா அந்த மகேஷ் கிட்டயும், மாயா கிட்டயும் சொல்றாங்க. "இங்க பாருங்க, இந்த நேரத்துல தான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்கீங்களோ, அப்பதான் ரேவதிய மகேஷால கல்யாணம் பண்ணிக்க முடியும். மாயா, இத்தன நாளும் நீ எவ்வளோ தைரியமா இருந்த. இப்ப திடீர்னு வந்துட்டு இப்படி பயந்துகிட்டு பேசுனா என்ன அர்த்தம்?" அதுக்கு மாயா சொல்றாங்க, "இல்ல மேடம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரி மேடத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவங்க கண்டிப்பா யாருக்குமே மன்னிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அவ்வளோதான். அந்த முடிவுல எந்தவித மாற்றமும் இருக்காது. மேடம், நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம் மேடம், எங்களை விட்டுருங்க." அப்ப சந்திரா சொல்றாங்க, "இங்க பாரு, சாமுண்டீஸ்வரிய கடத்திட்டா அப்புறம் ரேவதி அந்த மகேஷை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அதனால சாமுண்டீஸ்வரியை இந்த இடத்துல இருந்து தூக்கிடலாம். அதுக்கப்புறம் மகேஷுக்கும் ரேவதிக்கும் நடக்கப்புற கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது." என்ன கேட்டதும் மாயா சொல்றாங்க, "மேடம், சாமுண்டீஸ்வரி மேடத்தை கடத்துறது அவ்வளோ சுலபம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா வந்துட்டு அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சாமுண்டீஸ்வரி மேடத்தை கடத்துறது ரொம்ப கஷ்டம்." அப்ப சந்திரா சொல்றாங்க, "இங்க பாரு, அவ என் அக்கா. அதனால அவளை எப்படி கடத்துறது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என்ன நடக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னோட வேலை என்னன்னா நான் சொல்றதை மட்டும் செய்யி." அப்ப மாயா கேட்குறாங்க, "என்னன்னு சொல்லுங்க மேடம். இத்தனை நாளும் உங்க பேச்சை தானே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்." மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, நீ என்ன பண்றன்னா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அவங்களோட பிளானை சொல்றாங்க." இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, "மேடம், ரேவதி நம்புவாளா?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "இங்க பாரு, ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட சொல்லியிருக்க. அதனால அவ ஓரளவுக்கு நம்பி இருப்பா. அதனால இதை பத்தியும் சொன்னீன்னா கண்டிப்பா நம்புறதுக்கு முழு சான்சஸ் இருக்கு." இதை கேட்டதோட மாயாவும், "சரிங்க மேடம், நான் இதை பத்தி நான் ரேவதி கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரேவதியை பார்க்கறதுக்கு மாயா போறாங்க. அப்புறமா சந்திரா நேரா மகேஷ் கிட்ட, "இங்க பாரு மகேஷ், உன்னை யாரு தேடி வந்தாலும் நீ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்க." மகேஷ் சொல்றாரு, "சரிங்க மேடம்." சந்திரா சொல்றாங்க, "மாயா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது வந்து கூப்பிடுவான். நீ அந்த இடத்துல இருந்து போற வேலை வச்சுக்காத." இது கேட்டதோட மகேஷும் சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, "உனக்கும் ரேவதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது." அப்படின்னு சொன்னதோட மகேஷும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, இந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்ச அடுத்த செகண்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்து இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத நான் நிரூபிக்க போறேன். இதனால சாமுண்டீஸ்வரி அவ பொண்ணை வாழை வெட்டியாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க சந்திரா. சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லு சந்திரா." அப்ப சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, மகேஷ் ரேவதியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா திட்டமும் போட்டாச்சு. என்னங்க பண்ண போறீங்க?" அதுக்கு அந்த சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, அந்த சாமுண்டீஸ்வரியை அந்த இடத்துல இருந்து கடத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும்." இது கேட்டதோட நம்ம சந்திராவும், "சரிங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். அக்காக்காரி நான் என்ன சொன்னாலும் நம்புவா. அதனால அவளை சுலபமா அந்த இடத்துல இருந்து இந்த பக்கமா கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்க எதுக்கும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை." இதை கேட்டதோட சிவனாண்டியும், "சரி சந்திரா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அப்ப சந்திரான நினைக்கிறாங்க, "ஏய் சாமுண்டீஸ்வரி அக்கா, இத்தனை வருஷமா என் புருஷனை எப்படியெல்லாம் நீ அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த. இப்ப உன் லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு பாரு. உன் பொண்ணு மகேஷ் வந்துட்டு உன் பொண்ணுக்கு தாலி கட்டின அடுத்த செகண்டு மகேஷ் எப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன் அப்படிங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி என் புருஷன் போட்டு உடைக்க போறாரு. அப்ப உன் பொண்ணை மகேஷ் கூட வாழ வைக்க முடியாம நீ தவிக்க போறத என் கண்ணால பார்க்க போறேன்." அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்திரா. இன்னொரு பக்கம் ரேவதி ரூம்ல இருக்கும் பொழுது மாயா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, "ரேவதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." ரேவதி கேக்குறாங்க,
என்கிட்ட என்ன பேசணும்? என்னாச்சு மாயாக்கா? மாயா சொல்றாங்க, பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து ரேவதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி ஓகே, அக்கா தங்கச்சி ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளியில போறாங்க. ரேவதி நேரா மாயா கிட்ட அக்கா என்னாச்சுக்கா? மாயா ரேவதியை பார்த்து ரேவதி இதை சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. அப்ப ரேவதி கேக்குறாங்க அக்கா என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்ப மாயா சொல்றாங்க இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மல்லிகா டாக்டர் வந்திருந்தாங்களே பாத்தியா? அப்ப ரேவதி சொல்றாங்க ஆமா வந்திருந்தாங்க. அப்ப மாயா சொல்றாங்க அவங்க எதுக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிற? என்ன பத்தியும் மகேஷை பத்தியும் தப்பா சொல்றதுக்காக தான் வந்திருந்தாங்க. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க உங்க 2 பேரை பத்தி தப்பா சொல்றதுக்கு வந்திருந்தாங்களா? அப்ப அந்த மாயா சொல்றாங்க ஆமா, அந்த டிரைவர் பையன் ராஜா இருக்கான்னு அவன் மல்லிகா டாக்டர் கிட்ட நானும் மகேஷும் கேவலமானவங்க, மகேஷால நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் அப்படின்னு மல்லிகாட்ட சொல்ல பொய் சொல்லியிருக்கான். ஆனா மல்லிகா வந்துட்டு எங்க 2 பேரை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்க 2 பேரை பத்தி தப்பா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த டிரைவர் பையன் ராஜா நல்லவனே கிடையாது ரேவதி. இங்க பாரு, அவன் வந்து சரியான தப்பான ஆளு. இங்க பாரு, சொல்றத கேளு, அவனை நம்பாத. அப்ப ரேவதி கேக்குறாங்க இங்க பாருங்க, என்ன இப்படி சொல்றீங்க? அந்த டிரைவர் ராஜா அப்படிப்பட்டவர் கிடையாது. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க போறதுக்கு அவர் தானே காரணம். அப்ப மாயா சொல்றாங்க ரேவதி எத்தனை தடவை சொல்றது, இங்க பாரு, உன்னோட இந்த இன்னசென்ஸை பயன்படுத்தி அவன் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக திட்டம் போடுறான். இப்ப உங்க அம்மா சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க கிட்டையும் எங்களை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது வந்து நிப்பாட்டி அவன் உன் கழுத்துல தாலி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இப்படிப்பட்ட ஒரு பிளானையே போட்டுக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க என்ன சொல்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க ஆமா, அவனுக்கு உன் மேல ஆரம்பத்துல இருந்தே ஆசை உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அதனாலதான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரான். எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரான்னா என்ன அர்த்தம்? உன் மேல அவ்வளோ ஆசை அவனுக்கு. அதனாலதான் மகேஷை பத்தியும் என்னை பத்தியும் நாங்க 2 பேரும் தப்பான தொடர்புல இருக்கோம் அப்படின்னு உன்கிட்ட சொல்லி நீ இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்ன பிறகு அவன் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திட்டமே. அப்ப ரேவதி சொல்றாங்க அக்கா நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. மாயா சொல்றாங்க ரேவதி இப்போ உன்னால நம்ப முடியாது, ஆனா கடைசி நேரத்துல உங்க அம்மா கிட்டையும் அந்த டிரைவர் ராஜா எங்களை பத்தி தப்பா சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு ரேவதி, எனக்கு நம்பிக்கையே இல்லை ரேவதி, நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், எதுக்கு எங்களுக்கு இந்த அவமானம் அப்படி. அப்ப மாயா சொல்றாங்க இங்க பாருங்க, என்ன இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, இந்த கல்யாணம் எனக்கும் மகேஷுக்கும் தான் நடக்கும். நான் எந்த அளவுக்கு மகேஷை காதலிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால நான் கண்டிப்பா மகேஷை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கும் மகேஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இது யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பாருங்க, அந்த டிரைவர் ராஜா அப்படி நினைச்சா யாரு என்ன சொன்னாலும் நான் எப்படி வந்துட்டு டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணுவேன்? நான் காதலிக்கிறது மகேஷை தான். அதனால நான் கண்டிப்பா என்ன நடந்தாலும் மகேஷை தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இங்க பாருங்க மாயாக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அம்மாவே வந்து டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாலுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனால நீங்க நம்பிக்கையா இருங்க. உடனே மாயா நேரா ரேவதியை பார்த்து ரேவதி உன்னை நம்பிதான் ரேவதி நாங்க இருக்கோம், இல்லைன்னா நாங்க எப்போவோ இந்த இடத்த விட்டு போயிடுவோம், எங்களுக்கு இந்த அவமானம் தேவையில்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்கக்கா, உங்களை பத்தியும் எனக்கு தெரியும், மகேஷை பத்தியும் எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா நான் உங்க கூட பழகிருக்கேன். நீங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதோட மாயா நேரா ரேவதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ் ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க அக்கா இங்க பாருங்க, இது நம்மளோட குடும்பம், நீங்க என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த டிரைவர் ராஜா என்ன பண்றான் அப்படிங்கிறத நான் பார்த்துட்றேன். டிரைவர் ராஜா கிட்ட நான் நேரடியா பார்த்து பேசுறேன். இதை கேட்டதோட மாயாவும் சரி ரேவதி அப்படின்னு சொன்னதோட ரேவதி அங்கேருந்து போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க ரேவதி உன்னை நல்லா நம்ப வச்சாச்சு, இனிமே என்ன நடந்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷமா சந்திராவை போய் பாக்குறாங்க. சந்திரா நேரா மாயா கிட்ட சொல்லு மாயா என்னாச்சு, அந்த ரேவதி நம்புனாளா? அப்ப மாயா சொல்றாங்க இங்க பாருங்க, நான் சொன்ன பிட்டு அப்படி, அவ உடனே நம்பிட்டா. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை,
மகேஷுக்கும் ரேவதிக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்டவே முடியாது. அப்போ மாயா சொல்கிறாங்க, மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுறீங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமில்ல. அந்த சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறா. அவளுக்கு ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நீ மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க. அந்த சாமுண்டீஸ்வரியை கடத்துற வரைக்கும் நீ கொஞ்சம் சேஃபா இருக்கணும். இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சந்திரா சொல்றாங்க, அது வரைக்கும் அந்த சாமுண்டீஸ்வரியோட கண்ணில் படாம போயிட்டு மகேஷோட ரூம்லயே இரு, அப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இப்போதைக்கு ரேவதி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கா, அது வரைக்கும் நல்லது. இது கேட்டதோட மாயாவும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கல்யாணம் முடியட்டும், உங்களோட உண்மைகளை அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்ன பிறகு அந்த சாமுண்டீஸ்வரி ரேவதிய வாழவும் வைக்க முடியாம அப்படியே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதை பார்த்துட்டு எல்லாருமே சாமுண்டீஸ்வரிய கழுவி ஊத்தணும். பெத்த பொண்ணோட வாழ்க்கைய இப்படி வந்துட்டு தரங்கட்டவனுக்கு கொடுத்துட்டாலே அப்படின்ட்டு எல்லாருமே சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தணும். அதை பார்த்துட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சந்தோஷமா இருக்காங்க. அப்புறமா நம்ம கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, அந்த மல்லிகா டாக்டர் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தேன், ஆனா அவங்க உண்மையை சொல்ல முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களோட ரிப்போர்ட்ஸை வச்சிருக்கிறது ஒரு நர்ஸ் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த நர்ஸ் கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிட்டு கொண்டாந்து காமிச்சோம்னா ஈஸியா இவங்களை பத்தின உண்மைகள் வெளியில வந்துரும். என்ன சொல்றீங்க, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன், இங்க எந்த பிரச்சனையும் நடக்காம பாத்துக்கிறீங்களா? அப்ப நம்ம மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பா கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது, நீ போயிட்டேன்னா எப்படிப்பா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எப்படியாவது நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ரேவதியோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரிப்பா, நீ சொல்றதுனால நானும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன், பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போறாரு. அப்ப இத வந்துட்டு அந்த சந்திரா பாக்குறாங்க. பாத்துட்டு இவன் இந்த நேரத்துல எங்க போறான், இவன் வெளியில போறது நல்லது கிடையாது அப்படின்ட்டு நேரா கார்த்தி வந்து பாக்குறாங்க. வெளியில கார்த்தி கார் எடுத்துட்டு போறாரு. இதை பார்த்துட்டு சந்திராவுக்கு செம ஷாக்கு. கண்டிப்பா இவன் போறான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த டிரைவர் பையன் ராஜா இருக்கான்னு என்னன்னு தெரியலங்க, பாதிக்கூர்ல இங்கே கிளம்பி போறான். அவன் கிளம்பி போறான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அவன் கிளம்புறான். இது கேட்டதோட அந்த சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம எப்படியாவது அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத பாக்கணும். சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, அவன் வெளியில போறவன் திரும்பி வரவே மாட்டான் மண்டபத்துக்கு. சரி, நான் சொன்ன மாதிரி அந்த ரேவதி கிட்ட மாயாவை வச்சு பேச வச்சுட்டியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அதெல்லாம் பேச வச்சுட்டேன். இனிமே சாமுண்டீஸ்வரிய வந்து டிரைவர் பையல கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாலும் ரேவதி கல்யாணம் பண்ண மாட்டான். இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி, அப்ப நம்ம பிளான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சந்திரா அப்படின்னு சொல்லி கூப்பிட சந்திரா ஷாக் ஆகி டக்குன்னு போன்ல மாத்தி பேசுறாங்க. சரிடி கல்யாணத்துக்கு வந்துடி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா இந்த நேரத்துல யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி கல்யாணத்துக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கடைசி நேரத்துல இன்வைட் பண்றது? சந்திரா சொல்றாங்க, என்னக்கா பண்றது, இப்பதான் அவளோட அட்ரஸ் கிடைச்சிச்சு, போன் நம்பரும் கிடைச்சிச்சு, அதான்க்கா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி ஓகே, சரி இங்க வா அப்படின்னு சொன்னதோட சந்திரா போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, ரேவதியோட கல்யாணத்துல இன்னைக்கு பல ட்விஸ்ட் நடக்க போகுது, சோ நீ எதுக்கும் பயப்படாத. சந்திரா கேக்குறாங்க, ஏங்கா என்ன பண்ண போற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே யாருக்குமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஷாக்கா இருக்க போகுது நான் எடுத்த முடிவு. சந்திரா கேக்குறாங்க, அக்கா என்ன பண்ண போறேன்னு சொல்லுக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது, ஆனா நீ என் தங்கச்சியாச்சே, அதனாலதான் உன்கிட்ட கொஞ்சமாவது சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொன்னேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னன்னு சொல்லுக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மகேஷோ ரேவதி அந்த மாயாவும் நல்லவங்களே கிடையாது, அதுக்கு ரெண்டும் சரியான ஃப்ராடுங்க. இது கேட்டதோட நம்ம சந்திரா ஷாக் ஆகி, என்னக்கா சொல்ற அப்படின்னு கேட்க,
அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க 2 பேருமே நல்லவங்களே இல்ல, சரியான ஃப்ராடு. எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னடா இது, இப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க, நம்மளுக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கே அப்படின்னு நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். தெரிஞ்ச அடுத்த செகண்டே இவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். சந்திரா கேக்குறாங்க, ஏங்கா அப்படியே இருந்தா கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது தானே, நீ எதுக்காக கல்யாணத்தை நடத்துற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கல்யாணத்தை நிறுத்தினா அந்த உட்கார்ந்துருக்காளே பரமேஸ்வரி, அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும்ல. அவ எப்படா அவளோட பேரனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும்ல. அதனாலதான் நான் அமைதியா பொறுமையா இருக்கேன். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா நல்ல முடிவு எடுத்திருக்கா. அந்த சரியான ஆளையெல்லாம் எப்படியும் இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டுட்டு வரக்கூடாது. அந்த ராஜ சேதுபதிக்கு நம்ம இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். இன்னைக்கு நம்ம அக்கா உயிரோட இல்லாம எல்லாத்துக்கும், அம்மா உயிரோட இல்லாம இருந்ததுக்கும் அவங்க தானே காரணம். காலத்துக்கும் அதை மன்னிக்கவே முடியாதுக்கா. அவங்கள மட்டும் என்னைக்கும் வீட்டுக்குள்ள விட்டுறாத. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா சந்திரா, அவங்களை என்னைக்குமே நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அப்ப சந்திரா கேக்குறாங்க, அப்ப யாரதாக்கா ரேவதிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது உனக்கு சர்ப்ரைஸ் சந்திரா, அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போறாங்க. இத பார்த்ததோட சந்திரா நினைக்கிறாங்க, நீ யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? அந்த டிரைவர் பையன் ராஜாவை தானே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நானு என் புருஷனும் சேர்ந்து சரியான திட்டத்தை போட்டுட்டோம். அந்த திட்டத்துல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்க போகுது. உன் பொண்ணோட வாழ்க்கை உன் கையிலேயே முடிய போகுது. உன் பொண்ணை வாலாட்டி வைக்கி கூட்டிட்டு போக போற. நான் எப்படி என் புருஷனை பிரிஞ்சு நான் தவிக்கணும்னோ அதே மாதிரி உன் பொண்ணு வாழவும் முடியாம சாகவும் முடியாம அவமானப்பட்டு நிக்கணும். அதையெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரி பார்த்து சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ராஜராஜாவை போய் பாக்குறாங்க. அப்ப ராஜராஜா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சொல்லுமா சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, இது மாதிரி உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லாம இருக்கிறது தப்பு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு அவங்க கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு அப்படின்னு ராஜராஜா கேக்குறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, இங்க வாங்க அப்படின்ட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு ராஜராஜாட்ட, என்னங்க, இது மாதிரி நான் மகேஷுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்னமா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு மகேஷ் ரேவதிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னமா ஆச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நம்ம நினைச்ச மாதிரி அவங்க நல்லவங்க இல்ல. அதனால நான் ரேவதிய நம்ம டிரைவர் ராஜா இருக்காருல்ல, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். டிரைவர் ராஜா என் பேச்ச மீற மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜராஜா. சரியான முடிவு எடுத்திருக்க சாமுண்டீஸ்வரி, இந்த முடிவுல இருந்து என்னைக்குமே மாறாத. நீ எடுத்த முடிவு சரிதான். அந்த டிரைவர் ராஜா நல்ல பையன், கண்டிப்பா நம்ம பொண்ண நல்லபடியா பாத்துப்பான். அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு கவலைப்பட்டேன், நல்ல வேலை ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, எப்படிமா ஒத்துக்காம இருக்க முடியும், நீ எடுத்த முடிவு சரியான முடிவு, அதனாலதான் உடனே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.